இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு முக்கியமான கேஸு 2019ல் சுப்ரீம் கோர்ட்டால் டிசைட் பண்ணப்பட்ட ரொம்ப முக்கியமான கேஸு பீர் சிங் வர்சஸ் முகேஷ் குமார்னு சொல்லக்கூடியது. இதில் ரெண்டு விஷயம். இந்த ப்ரிசம்ஷன் ஆன் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றி ஒரு சிலது இருக்குது, இந்த கேஸில் பேசப்பட்டிருக்கு. இன்னொன்று முக்கியமான விஷயம், ஒரு பிளாங்க் செக்கு கொடுத்தா அந்த பிளாங்க் செக்கு கொடுத்ததுனால அந்த செக் பவுன்ஸ் கேஸை ஃபைல் பண்ண முடியாதுன்னு சொல்லி இருந்ததை அந்த கோர்ட் இந்த பர்டிகுலர் கேஸில் தகுத்து எறிஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த கேஸில் நிறைய ஸ்டடி பண்ணியிருக்காங்க. இந்த கேஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இது 2019ல் ஆனரபிள் ஜஸ்டிஸ் பானுமதி, ஆனரபிள் ஜஸ்டிஸ் இந்திரா பானர்ஜியால் சுப்ரீம் கோர்ட் பெஞ்சால் கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு ஜட்ஜ்மெண்ட். இதில் 2012 மார்ச் 4 ஒருத்தர் ஒரு ஃப்ரெண்ட்லி லோனுக்காக ஒரு 15 லட்ச ரூபா ஒரு ஃப்ரெண்ட்லி லோனுக்காக ஒரு செக்கு கொடுத்ததாக ஒரு குற்றச்சாட்டு. அந்த செக்கு கொடுத்து அந்த செக்கை நம்ம டெபாசிட் பண்ணோம், ஏப்ரல் மாதம் டெபாசிட் பண்ணோம், ரிட்டர்ன் ஆச்சு. ரிட்டர்ன் ஆன அப்புறம் திரும்பி அவர்கிட்ட பேசிவிட்டு மே 23 டெபாசிட் பண்ண சொல்லியிருக்காரு. மே 23 மறுபடியும் நான் டெபாசிட் பண்ணேன், மறுபடியும் ரிட்டர்ன் ஆச்சு. ஸோ அந்த ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் நான் ஒரு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணேன். அது நோட்டீஸ் இஷ்யூ பண்ணதுக்கு எந்த விதமான பதிலோ எந்த விதமான ரிப்ளையும் கிடையாது. உடனே 138 கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. செக் பவுன்ஸ் ஆகிருக்கு. ஃப்ரெண்ட்லி லோனு 15 லட்ச ரூபா வாங்கியிருக்காரு, செக் இஷ்யூ பண்ணியிருக்காங்க, செக்கு போட்டு ரிட்டர்ன் ஆகிடுச்சு. அதனால் நான் மாதிரி 138 கேஸ் நோட்டீஸ் இஷ்யூ பண்ண 15 நாளைக்குள்ள பணம் வரல, 138 கேஸை ஃபைல் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் குற்றச்சாட்டு, மெயின் கேஸோட பேக்ரவுண்டு. இதில் அக்யூஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவர் ட்ரையல் கோர்ட்லேயே கூண்டில் எழுதி அவரோட பக்கம் அவரோட தரப்பு சாட்சியத்தை சொல்கிறார், சாட்சிகள்லாம் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் அவரோட கிளைண்ட்டு, அவரோட இன்கம் டேக்ஸ் ப்ராக்டிஷனர், எனக்கு இன்கம் டேக்ஸ் கட்டுறதுக்காக அப்பப்போ பணங்களை நான் கேஷாக கொடுப்பேன், அவர் அதை வச்சு டேக்ஸை கட்டிடுவார். அந்த மாதிரி ஒரு சேஃப்டி பர்பஸஸ்க்காக நான் இஷ்யூ பண்ணப்பட்ட ஒரு செக் இது. அந்த செக்கை அவர் மிஸ்யூஸ் பண்ணிவிட்டு இதுக்காக போட்டிருக்காரு. ஸோ இந்த செக் பவுன்ஸ் கேஸ் செல்லாதே, இதை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி என் பக்கம் நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்லி அக்யூஸ்ட் கூண்டில் ஏறி சாட்சி சொல்கிறார். இதை சரிவரை ஏற்றுக்காமல் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட், அதாவது மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் என்ன பண்ணியிருக்காங்க, 1 வருஷம் ஜெயில் தண்டனையும் 15 லட்ச ரூபாய் அந்த செக் அமௌண்ட்டை திரும்பி கொடுக்க சொல்லியும் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அப்பீல் செஷன்ஸ் கோர்ட்டுக்கு போகிறாரு. செஷன்ஸ் கோர்ட்டில் அப்பீல் போனதுலேருந்து இவர் தரப்பு வாதத்தையும் திரும்பியும் ஏற்றுக்கல. அக்யூஸ்டுக்கு அகேன்ஸ்டாக மறுபடியும் தீர்ப்பாயிட்டு இந்த தடவை ஆனால் அந்த ஜெயில் தண்டனையை 1 வருஷம் இல்லாமல் 6 மாதமாக கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது மேலே அக்யூஸ்டு ஹைகோர்ட்டில் ரிவிஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாரு, இதை சரி பண்ணணும். அதே மாதிரி கம்ப்ளைண்ட் சைட்லேயும் ஒரு ரிவிஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க. 6 மாதமாக நீங்கள் குறைச்சிக்கிட்டது சரி கிடையாது, இந்த கம்ப்ளைண்ட் பீரியடை 6 மாதமாக கம்மி பண்ணியிருக்கக்கூடாது, அவருக்கு 1 வருஷம் கொடுத்தது சரிதான், அதனால் திரும்பி 1 வருஷமாக மாற்றுங்கன்னு சொல்லி ரிவிஷன் பெட்டிஷன் ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ணுறாங்க. ஸோ ஹைகோர்ட் இந்த கேஸை கன்சிடர் பண்ணும்போது பார்க்கும்போது என்ன ஃபஸ்ட்டு பார்க்குறாங்கன்னா, 2 விஷயம். இந்த செக்கை இவங்களுக்கு ஏற்கனவே ஒரு தொடர்பு இருக்குது. இவர் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறவர், இவர் அவரோட கிளைண்ட்டு. அப்படி இருக்கும்போது ஒரு இன்கம் டேக்ஸ் ப்ராக்டிஷனர் ஒரு 15 லட்ச ரூபாய் தொகையை எந்த விதமான ரசீது அத்தாட்சி இல்லாமல் செக்கை மட்டுமே ஒரு ஆதாரமாக வச்சு கொடுத்துருப்பாரா, இவருக்கு கடனாக கொடுத்துருப்பாரா, ஃப்ரெண்ட்லி லோன்னு சொல்கிறாரு, இவருக்கு கடனாக கொடுத்துருப்பாரான்றது முதல் கேள்வி. 2வது, இவர் இன்கம் டேக்ஸ் ப்ராக்டிஷனர் கிளைண்ட்டுன்ற அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் ஒன்று இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த ப்ரிசம்ஷன் ஆஸ் டு கன்சிடரேஷன் இந்த ரிலேஷன்ஷிப் ஏற்கனவே இருக்குன்றதுனால சாத்தியக்கூறுகள் இதை வேற ஒரு பர்பஸ்க்காக கொடுத்ததுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. இது இந்த பர்பஸ்க்காக தான் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி சரிவர வேறு எந்த விதமான ப்ரூஃபும் இந்த கம்ப்ளைனன்ட் தரப்புலேருந்து கொடுக்கப்படல. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பர்டிகுலர் கேஸில் சாத்தியக்கூறுகள் அக்யூஸ் சைடும் இருக்குது. அப்படின்றதுனால இது சரிவர ஆராய்ச்சி பண்ணாமலே தீர்ப்பு கொடுத்துட்டாங்கன்றது எங்களுக்கு தோன்றதுன்றதுனால ஹைகோர்ட்டு இந்த கீழ்கோர்ட்டு தீர்ப்பு 2த்தையும் ரத்து பண்ணி அந்த அக்யூஸ்டு செக்கு கொடுத்தவரை அக்விட் பண்ணி ஃப்ரீ பண்ணியிருக்காங்க. ஸோ இது மேலே கம்ப்ளைண்ட்டு சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் ஃபைல் பண்ணுறாரு. சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் பெண்டிங், ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணுறாங்க. பெஞ்ச் முன்னாடி போகிறது பெஞ்ச் ஆஃப் ஆனரபிள் ஜஸ்டிஸ் பானுமதி, ஆனரபிள் ஜஸ்டிஸ் இந்திரா பானர்ஜியோட பெஞ்ச் முன்னாடி சுப்ரீம் கோர்ட்டில் போகிறது.
சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸை கன்சிடர் பண்ணும்போது 2-3 டிஃபென்சஸ் அக்யூஸ்டோட டிஃபென்சஸ்லாம் என்னென்னா பார்த்தோன்னா blank செக்கை தான் நான் கொடுத்தேன், ஸோ blank செக்கை வந்து எப்படி டெபாசிட் பண்ணுறது வேலிடா அப்படின்ற கொஸ்டின் ரைஸ் பண்ணும்போது வாலண்டரியாக கொடுக்கப்படுற blank செக்குனா கையெழுத்து மட்டுமே இருந்து மற்ற இடத்துல எதனா வந்து ஃபில்அப் பண்ணாமல் விட்டால் அது blank செக்கு. லீகலாக பார்த்தோன்னா இன்குவைட் இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த இன்குவைட் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றி இன்னொரு வீடியோவில் இன்னும் டீட்டெயில்டாக கூட நம்ம பார்ப்போம். ஸோ இந்த blank செக்கை தான் நான் இஷ்யூ பண்ணேன், blank செக் பேசிஸை வந்து இன்னும் அவர் ஃபில்அப் பண்ணி அவர் டெபாசிட் பண்ணார், இது சரியா அப்படின்னு பார்த்தோன்னா அக்யூஸ்ட் வந்து இந்த செக்கில் இருக்கிற கையெழுத்தை வந்து டிஸ்பியூட் பண்ணல. அதனால் இந்த செக்கு வந்து blank செக்காக இருந்தாலும் அவர் வந்து கொடுக்கச்சே எந்த விதமான ப்ரொடெஸ்ட்டும் சொல்லலை, இது போடாதன்னு நான் சொல்லலை, போடுறதுக்காக கொடுக்கப்படுற செக்கு கிடையாதுன்னு நான் சொல்லலை அப்படின்றத அக்யூஸ்ட் வந்து எங்கேயுமே சொல்லலை. அப்படி இருக்கும்போது வாலண்டரியாக இந்த செக்கை வந்து கொடுத்துருக்காரு இன்னொருத்தருக்கு, அது blank செக்காகவும் இருந்தாலுமே கூட அது வாலண்டரியாக கொடுக்கப்பட்ட செக்குன்றதுனால அந்த blank செக் வந்து 100% அது வந்து வேலிடு. 138 கீழே அது வந்து ஒரு அஃபென்ஸை அட்ராக்ட் பண்ணும். ஒரு blank செக்காக கொடுக்கப்பட்ட செக்கு ஃபில்அப் ஆகிட்டு ரிட்டர்ன் ஆச்சுனாலும் அதை ஒரு வேலிட் கன்சிடரேஷனுக்காக கொடுக்கப்பட்டதே ஆனால் அதை ஒரு அஃபென்ஸை அட்ராக்ட் பண்ணுன்றது முதல் விஷயம் சுப்ரீம் கோர்ட் பார்த்துருக்கு. ரெண்டாவது இவரோட டிஃபென்ஸ் ஒரு ஃபிடிஷுவரி ரிலேஷன்ஷிப், அதாவது நம்பிக்கையை சார்ந்த ஒரு ரிலேஷன்ஷிப், உறவு முறை ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்குது. அதாவது இவர் வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுற இன்கம் டேக்ஸ் ப்ராக்டிஷனரு, இவர் வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு தனிநபர், இவர் அவரோட கிளைண்ட்டுன்றதுனால நம்பிக்கையின் அடிப்படையில் இவருக்கு நிறைய கேஷாகவும் செக்காகவும் கொடுக்குறாங்க. அந்த நம்பிக்கை இருக்குன்றதுனால, அந்த உறவு இருக்குன்றதுனால இவர் கொடுக்கப்படுற செக்கை வந்து இவர் வாங்கின செக்கை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இவர் ப்ரூவ் பண்ணணுமா, அந்த ப்ரிசம்ஷன் வந்து இவருக்கு இருக்கா இல்லையான்றதை நம்ம பார்க்கணும். அது அனுமானம் அப்படின்னு நம்ம சொன்னோம். இதுக்காக இஷ்யூ பண்ணப்பட்ட செக்கு ப்ரிசம்ஷன் ஆஸ் டு கன்சிடரேஷனுக்காக இஷ்யூ பண்ண செக்கு தான் அப்படின்றத ஒரு அனுமானம். அது வந்து இவருக்கு சாதகமாக இருக்கா இல்லை அக்யூஸ்டுக்கு சாதகமாக இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா இவருக்கு சாதகமாக இன்னும் இருக்குது. ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு உறவுமுறை வந்து ஒரு ரெண்டு பேருக்கும் நடுவில் ரீசனபிளாக இருக்குன்றதுனால இந்த செக்கு வந்து கன்சிடரேஷனுக்காக இஷ்யூ பண்ணலன்னு சொல்லி எந்த விதமான ப்ரிசம்ஷனும் வந்ததில்ல. வேறு விதமாக வேறு எதனா ப்ரிசம்ஷனுக்கு வேறு எதனா க்ரௌண்ட்ஸ் எதனா இருந்ததுன்னா அதை ஏற்றுக்க முடியும். இதை ஒரு ரீசனாக ஏற்படுத்தி கம்ப்ளைனண்ட் வந்து உங்கள் கேஸை ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ப்ரூவ் பண்ணால் தான் உங்களுக்கு பணம் திரும்பி கிடைக்கும் அப்படின்னு எங்களால் சொல்ல முடியாதுன்றது சுப்ரீம் கோர்ட்டை கொடுத்த ரெண்டாவது ஒரு முக்கியமான ஒரு அப்சர்வேஷன் இந்த கேஸில். மூணாவது அப்சர்வேஷன், அக்யூஸ்ட் வந்து கூண்டில் ஏறி சொல்லியிருக்காரு, நான் இன்கம் டேக்ஸ் பேமெண்ட்லாம் கேஷாக கொடுத்து நம்ம ஃபைல் பண்ணியிருப்போம், அவர் கேஷ் வந்து வாங்கிட்டு எனக்கு வந்து அவரோட அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணி எனக்கு ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுவாருன்னு சொல்லி முதல்ல ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது ஒரு இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, இந்த செக்கு வந்து நான் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் பர்பஸஸ்க்காக தான் ஃபைல் பண்ணேன்றதை சொல்கிறாங்க. இது முன்னுக்கு பின் முரணாக இருக்குது. ஸோ இது முன்னுக்கு பின் கான்ட்ரடிக்டரி ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி இந்த அனுமானத்தை வந்து இந்த ப்ரிசம்ஷன், லீகல் ப்ரிசம்ஷன் வந்து இவருக்கு சாதகமாக கொடுக்கறதுக்கான வழி கிடையாது. இது முன்னுக்கு பின் முரணான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்றதுனால இந்த ப்ரிசம்ஷன் வந்து இவருக்கு சாதகமாகாதுன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மூணுத்தையும் கன்சிடர் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டை அந்த அக்யூஸ்டுக்கு வந்து தண்டனை, கீழ்கோர்ட் கொடுத்த தண்டனை சரிதான் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்து, ஆனாலும் ஜெயில் தண்டனையை ரத்து பண்ணி இந்த பணத்தை 15 லட்ச ரூபாயை 16 லட்ச ரூபாயாக வந்து நீங்கள் வந்து இத்தனை நாளைக்குள்ளே நீங்கள் வந்து அந்த ஆப்போசிட் பார்ட்டிக்கு நீங்கள் கொடுத்தாகணும். அப்படி கொடுக்காத பட்சத்தில் நீங்கள் 1 வருஷம் சிறை ஜெயில் தண்டனை வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் இந்த மாதிரி கொடுத்த தீர்ப்பிலோட அடிப்படை நம்ம பார்த்தோன்னா இவங்க கொடுக்குற ப்ரிசம்ஷன் ப்ளஸ் அந்த பணத்துக்கு கொடுக்குற அந்த ப்ரிசம்ஷன், சுப்ரீம் கோர்ட் இந்த தீர்ப்பு கொடுத்த அடிப்படையை நம்ம பார்த்தோம்னா இந்த ப்ரிசம்ஷன் ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட்டுக்கு சாதகமாக எப்போவுமே இருக்குது, ஸ்லோவாக அக்யூஸ்டுக்கு சாதகமாக திரும்ப ட்ரை பண்ணாலும் அது திரும்பி அந்த டிப்போசிஷன், அந்த கூண்டில் எழுதி அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டு முன்னுக்கு பின் முரணாக இருக்குன்றதுனால அந்த ப்ரிசம்ஷன் வந்து திரும்பி அக்யூஸ்டுக்கிட்டேருந்து கம்ப்ளைண்ட்டுக்கு சாதகமாக மாறி இருக்குன்றத இந்த கேஸில் நம்ம பார்க்க முடியும். ரொம்ப ஒரு முக்கியமான கேஸு இந்த செக் பவுன்ஸ் கேஸஸில் பீர் சிங் வர்சஸ் முகேஷ் குமார்ன்ற கேஸ்.